சுப்பிரமணியம். தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழக்கம் உறவுக்கு நலம். இனிய வணக்கம். இது தினேஷ் நந்தன் அமிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப நாளாக வேலை செய்கிற ஒருத்தர் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போய் சொல்லியிருக்காரு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கேட்டுட்டு, அப்படியா, ஓகே, எப்போ ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் நீங்கள் நான் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிசைன் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ரிசைன் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார், எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை செய்யவே பிடிக்கல, ஒருத்தர் ரொம்ப புரளி பேசிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, அவங்க வேலை செய்யும் போதே அதில் அரசியல் பண்ணுறாங்க, எனக்கு நிம்மதியாகவே இல்லை, எங்கே திரும்பினாலும் ஒரு பிரச்சனையாகவே தெரியுது, எனக்கு இந்த கம்பெனியே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹெச்ஆர் கேட்டுச்சு, ஓ நீங்கள் சொல்கிற காரணம்லாம் கரெக்ட் தான், எப்படி இப்படி ஒரு டாக்ஸிக்கான என்வாயன்மெண்ட்டில் இருக்க முடியும், ஸோ இந்த டாக்ஸிசிட்டி ஆகாது தான், எனக்கு புரியுது, சரி நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள், ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை சொல்கிறேன், அதை மட்டும் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்யணும் அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்று ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை நீங்கள் சிந்தாமல், ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த ஆஃபீஸை சுற்றி இருங்க, கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அந்த கிளாஸ் ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு இவர் ஆஃபீஸில் அப்படியே ஆஃபீஸை சுற்றி வராரு, கவனம் ஃபுல்லாக அந்த டம்ளர் மேலே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் ஹெச்ஆர் டேபிளுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே ஹெச்ஆர் டேபிள் வச்சுட்டு, பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன், இப்போ என்ன ரெசிக்னேஷன் கொடுக்கலாமா அப்படின்னோடனே, தாராளமாக கொடுக்கலாம், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டீங்க, தாராளமாக கொடுக்கலாம். பட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அந்த டம்ளர் வச்சு போகும்போது யாராச்சும் உங்களை பற்றி எதாவது பேசினாங்களா அப்படின்னோடனே இவர், இல்லையே, யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லி, யாருமே கமெண்ட் அடிக்கலையா, ஒருத்தர் கூட உங்களை பார்த்து எதுவுமே சிரிக்கலையா, நக்கலாக சிரிக்கலையா அப்படின்னோடனே, இல்லையே, யாருமே என்னை பார்த்து சிரிக்கலையே அப்படின்னோடனே, அப்படியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். யார், இந்த ஹெச்ஆர் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ் சுற்றி வரும்போது அங்கங்கே எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, அப்புறம் நக்கல் பண்ணுறது எல்லாமே அவரை சுற்றி நடந்திருக்கு. ஆனால் இவர் கவனிக்கவே இல்லை. அப்புறம் காமிச்சிட்டு, நீங்கள் என்ன கேலி பண்ணலன்னு சொன்னீங்க, யாருமே உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாரும் உங்களை பற்றி கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க? இல்லைப்பா, நிஜமாவே எனக்கு எதுவுமே காதலே உழுவல, எனக்கு தெரியல, அவங்க என்னை கேலி பண்ணதாவே எனக்கு ஃபீலே ஆகலை அப்படின்னோடனே, அதுதான் சார், உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா மற்றவங்க பொருளை சொல்லுவாங்களா சொல்லலையான்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யாத, நீங்கள் தான் மற்றவங்க பேசுறதை கேட்டுட்டு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, அவங்களாம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க சார் அப்படின்னோடனே இந்த அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ தப்பு என் மேலே தான் அப்படின்னா, ஆமாம் சார், நீங்கள் தான் உங்கள் வேலையை ஒழுங்காக கவனித்து செய்யலை, நீங்கள் என் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் தான் அவங்க என்ன செய்கிறாங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனால நீங்கள் நிம்மதியாக இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாவே அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க சார். ஆஃபீஸுன்னு இருந்தால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, 4 பேர் 4 விதமாக நடந்துக்க தான் செய்வாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து போகணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை கண்டுக்காமல் இருந்தாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும். நீங்கள் அதை உட்காந்து கண்டுக்கிட்டு அது உங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு அது ஒரு ப்ராப்ளமாக சொன்னீங்க பாருங்கள், பிரச்சனை உங்ககிட்ட தான் சார், மற்றவங்ககிட்ட இல்லை அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப அந்த ரியலைசேஷன் வந்தோடனே ஃபீல் பண்ணிட்டு, கரெக்ட் தான் சார், நான் தண்ணி கொண்டு போகும்போது எனக்கு ஒரு சொட்டு கூட அவங்க என்ன பேசினாங்க என்ன சிரிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை, ஒன்றுமே எனக்கு ஃபீலும் ஆகலை, ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்கள் வீடியோ காமிச்சு எனக்கு ஷாக்காக இருந்து, என்னை சுற்றி எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, நக்கல் பண்ணியிருக்காங்க, எனக்கு எல்லாமே நடந்திருக்குங்கிறது உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு புரியுது, ஆனால் ஏன் காதில் உழுவல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் மற்றவங்களை கவனிக்காமல் என் வேலையை மட்டும் நான் செஞ்சாவே நான் நல்லா என்னோடய வேலையை செய்ய முடியும், என்னோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு நாள் போயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம எத்தனை தடவை நம்ம வேலையை தவிர மற்ற வேலையில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், மற்றவங்க கதையில் மெயினாக ஆர்வமாக இருக்கும், அட்வைஸ் சொல்கிறதுக்கு எவ்வளோ துடிப்போடு இருக்கும், ஏதாவது சஜஷன் சொல்லாமா, இந்த பிரச்சனைக்கு இப்படி சொல்லாமான்னு சொல்லி ஏன் நம்ம துடிச்சிட்டே இருக்கோம், ஏன்னா நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம்னு அர்த்தம். அவங்க பிஸியாக தான் இருக்காங்க, அவங்க வேலையிலையும் அவங்க பிரச்சனையிலையும் அவங்க பிஸியாக இருக்காங்க, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறனால தான் அவங்க பிரச்சனையை தெரியும் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேயா? ஸோ இன்னுமே இந்த தப்பை நம்ம பண்ண வேண்டாம். வி ஹாவ் டு பி வெரி ஸ்மார்ட். இன்னுமே பிரச்சனை அது நம்மக்கிட்ட தான் இருக்குது,
மற்றவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நம்ம இனிமேல் டெய்லி ஹாப்பியாக இருக்கணும். டெய்லி வந்து அதை பற்றி பாதரே பண்ணாதீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, உங்களுக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறீங்க. உங்களை எப்போதுமே ஆக்கியபைடாக வச்சுக்கோங்க. ஆக்கியபைடாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு ஒரு சோகமான கதையை பார்த்துட்டு தேவையில்லாத விஷயத்தை பார்த்துட்டு உங்கள் தலையை டாக்ஸிக் ஆகி நீங்கள் வேறு மாதிரி ரூபத்தில் வேறு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்களும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஹாப்பியாக இருங்க. ஓகே.